நான் டிவோஷனில் 20 வருஷம் சர்வை பண்ணது காரணமே இளையராஜா சார். அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் நான் வந்து அதை பக்தியில் மாற்றி அப்படி கொண்டு வந்து நான் என் லைஃப்பை ஸ்டில் ஐ எம் சர்வைவிங். அப்பாவோட நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்றது. நான் ரொம்ப வணங்கிய டெமி காட் என்கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆன எஸ்பிபி சாரை வந்து இன்னும் கடவுள் என்கிட்ட பறிச்சுட்டானே. ஏன்னா இன்னும் நான் அவருக்கு நிறைய சாங்ஸ் பக்தியில் கொடுத்துருக்கேன். அது 2 ரெக்ரெட் தான் என் லைஃப்லேயே தவிர மற்றபடி என் லைஃப்பில் தெர் இஸ் நோ ரெக்ரெட்ஸ், தெர் இஸ் நோ எனி நெகட்டிவ் பீப்புள் இன் மை லைஃப், தெர் இஸ் நோ வில்லன் இன் மை லைஃப். இன்னைக்கு அனிருத்தா இருக்கட்டும், சந்தோஷ் தான் இருக்கட்டும், இன்னைக்கு பண்ணுற எல்லாருக்குமே இமானா இருக்கட்டும், யாருமே ஸ்பார்க் இல்லாமல் வர முடியாது. எவ்ரி ஒன் காட் தர் ஓன் டேலண்ட். ஓடுவானுங்க, ஐயோ இப்படி இருமையோட பார்க்கணும், அறிவாளம் பார்த்தாகணும், செத்தா போயிடுவேன். நீ கடவுளை பார்க்கறது முக்கியமே இல்லை, காட் மஸ்ட் சீ யூ. சார், மியூசிக் கம்போசர்ஸ் ஞானி, அவங்க பேர் சொல்லும் போதே உடம்பெல்லாம் செழிக்குது. பெரிய மகான், வாழும் மகான் நீங்க சொல்லிட்டீங்க, சித்தர்னே சொல்லிட்டீங்க ஒரு படி அதிகமாக. இளையராஜா சார், தேவா சார், தொடர்ந்து ஏஆர் ரஹ்மான் சார். நீங்க சொல்லுங்க சார், இவங்களுடைய கம்போசிங்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன, என்ன ராகாஸ், ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு? நிறைய இருக்குது. இசைஞானிலாம் ஒரு கடலுங்க. அதெல்லாம் நம்மலாம் ஒரு எபிசோட்லாம் அவரை அடக்கவே முடியாது. ஒரு சமுத்திரத்தை எப்படி போய் ஒரு சொம்புல போய் அடக்குவீங்க, அந்த மாதிரி தான் இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வேறு வேறு காலகட்டத்தில் நிறைய பாடலை கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ட்ரினிட்டி கர்நாடிக் யாரை சொல்கிறோமோ, முத்துசுவாமி தீட்சிதர், தியாகராஜ சுவாமி, ஷியாமா சாஸ்திரி. இவங்களை தாண்டி மற்றவங்களாம் வந்து ஆத்தர்ஸ் கிடையாதுன்னு, எல்லாரும் ஆத்தர்ஸ் தான். எல்லா பாடலையும் நம்முடைய செவிக்கு அழகாக கொடுத்தவர்கள் எல்லாருமே லெஜண்ட்ஸ் தர் ஓன். அவங்க எல்லாருமே மகானுபாவர்கள். அதே மாதிரி தான் திரைப்படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஜி ராமநாதன் சார் வந்து கல்யாணியை வந்து ஒரு சிந்தனை சிவனமே வந்து பியூரஸ்ட் கீயாக கொடுத்தார். அதே எம்எஸ்வி சார் என்ன பண்ணார், ரீஃபைண்டாக வந்து கல்யாணியை வந்து வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணார். அதே மாதிரி கேவி மாதன் சார் வந்து மன்னவன் வந்தாண்டி கொடுத்தார். இளையராஜா சார் வந்து அம்மா என்ற கதையிலே ஜெரணின்னு கொடுத்தார். அதே ஏஆர் ரஹ்மான் வந்து சுவாசமே பாட்டை கொடுத்தாரு கல்யாணி. அதே மாதிரி தேவா சார் வந்து குலத்து கண்ணா கண்ணா இப்படி கொடுத்தாரு கல்யாணி. ஒவ்வொருத்தர் தன்னுடைய தன்னுடைய தங்களுக்கு வகுக்கப்பட்ட ஒரு வரையறைகள்லையும் எல்லாமே நம்ம கூட வாழ்ந்துருக்கோம். இன்னைக்கு அனிருத்தா இருக்கட்டும், சந்தோஷ் தான் இருக்கட்டும், இன்னைக்கு பண்ணுற எல்லாருக்குமே இமானா இருக்கட்டும், யாருமே ஸ்பார்க் இல்லாமல் வர முடியாது. எவ்ரி ஒன் காட் தர் ஓன் டேலண்ட். அது மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இசை வந்து எல்லா இசையும் நல்ல இசை. பட் நமக்குன்னு ஒரு மனசுக்கு ஒரு நெருங்கிய இசைன்றது பார்த்தீங்கன்னா அந்த லைம் லைட்டில் தான் கேவிஎம்மும் எம்எஸ்வி சாரும் இளையராஜா சாரும் ரஹ்மான் இவங்களாம் வந்து நம்ம ஹார்ட்டில் வந்து உட்காடுறாங்க. தே ஆர் ரன்னிங் அவர் லைஃப்ஸ். ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய பாட்டுகள், நிறைய ஒரு பாட்டுன்னு நம்மளுக்கு பாட்டெலாம் சுருக்க கூடாது லைஃப். நான் வந்து ஆல்மோஸ்ட் என் 360 டேஸில் பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டுன்னு வரும்போது நான் ராஜா சார் கூட தான் 340 நாள் ட்ராவல் பண்ணுவேன். அவர் இல்லாமல் என் லைஃபே கிடையாது. ஆக்சுவலாக நான் டிவோஷனில் 20 வருஷம் சர்வை பண்ணது காரணமே இளையராஜா சார் தான். அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் நான் வந்து அதை பக்தியில் மாற்றி அப்படி கொண்டு வந்து நான் என் லைஃப்பை ஸ்டில் ஐ எம் சர்வைவிங். இளையராஜா போட்டு கொடுத்த பாதை ஹஸ் பீன் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. யானி ஹஸ் பீன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. மோசார்ட் வாஸ் பீன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. பேக், பீத்தோவன், எல்லாருமே தெரியும். குலாம் அலி சார், பங்கஜ்தாஸ், அனுப் ஜலடா, ஹரிஹரன் சார். மியூசிக் வந்து விதமா ஹியூஜ் சமுத்திரம். ஐ ஆம் ஸ்டில் சர்ச்சிங் த பேர்ல் இன் தட் ஓஷன் எவ்ரி டே இன் மை லைஃப். ஒவ்வொரு முத்துக்களையும் இன்னும் நான் தேடி தான் இருக்கேன். ஹாய் கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அதுதான் மியூசிக். ஸோ இப்படி நம்ம லைஃப்பை ரன் பண்ணின்னு போகிறோம். கடவுள் உலகத்தில் எனக்கு என்ன தெரியுமா, இப்படியே நம்ம வாழ்ந்துட்டு நம்ம லைஃப். த டே யூ பார்ன், யுவர் டிபார்ச்சர் டேட் இஸ் ஆல்சோ ஃபிக்ஸ்ட். till that span of the life நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை அழகாக அமைச்சிருந்து எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்து இப்படியே நம்ம லைஃப் போனால்
அத மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்ல. அதுதான் நமக்கு லைஃப், அதுதான் ஹாப்பினஸ். தட் மியூசிக் ஆல்வேஸ் கிவ்ஸ் ப்ளஷர் அண்ட் ஹாப்பினஸ் இன் மை லைஃப். ஆஸ் ஐ செட் டு யூ, ஐ நெவர் எவர் ரெக்ரெட், ஐ டோன்ட் ஹாவ் ரெக்ரெட் இன் மை லைஃப். ஈவன் ஐயோ அந்த பர்சனை என் லைஃப்பில் நான் பார்த்தேனே, என் லைஃப்பில் ஒரு மட்டமான அனுபவம் அந்த மாதிரி எனக்கு ஏற்பட்டது. மியூசிக் அதை எனக்கு கொடுத்ததே கிடையாது. நான் பார்த்தவங்க எல்லாமே நல்லவங்க தான். என்னை திட்டினவங்க கூட நல்லவங்க தான். ஏன் தெரியுமா? நான் நல்லா இருக்கணுன்றது தான் என்னை திட்டுறோம். ஈவன் என்னுடைய ப்ரொஃபஷனல்ஸில் நான் யாரையுமே ஜெலசியாவோ, இன்றைக்கி எங்கள் அப்பா பேரை போட்டுன்னு எத்தனையோ பேர் பாடிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் வந்து ஜெலசியாவே பார்த்து கிடையாது. ஏன்னா தே கேனாட் ஸ்டீல் வாட் ஐ ஹேவ். ஐ ஆல்வேஸ் பிலீவ். இன்றைக்கி இந்த அரிசி சோத்து பொறிக்கையில் உங்கள் பேர் இருந்தால், சுபான்ற பேர் இருந்தால், அதை சுபா தான் சாப்பிட முடியும். சுபாவோட அரிசி பேரை வந்து நான் சாப்பிட முடியாது. ஐ ஆல்வேஸ் ஸ்ட்ராங்லி பிலீவ் ஆன் தட். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இடத்துல ஐயப்பன் இசை நிகழ்ச்சி நடக்கிறது, நான் பாடுறேன். ஆல்ரெடி ஐ எம் எங்கேஜ், ஐ எம் சிங்கிங். ஸோ இன்னொரு இடத்துல நடக்கும்போது சம்மன் ஹேஸ் டு சிங். பிரிட்டிஷில் வந்து ஒரு லண்டனில் வந்து ஒரு அழகான ப்ராப்ளம் இருக்கு. மெம்பர்ஸ் வில் கம் அண்ட் கோ, தி கம்பெனி வில் கோ ஆன் ஃபார் எவர். அது எல்லாத்துக்கும் பொருந்தும். நான் ஒரே இடத்துல எல்லா இடத்தையும் பாட முடியுமா? வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீரங்கத்தில் நடக்கிறது, ஸ்ரீரங்கத்தில் விசேஷம்தான். ஆனால் இந்த மற்ற பெருமாள் கோயில் நடக்காமல் இருக்கான்னு, நான் எங்கே இருக்கணும் அங்கே தான் பெருமாள் கோயில் பார்க்க போவேன். ஸ்ரீரங்கத்தில் என்றைக்கு எனக்கு பாக்கியம் கிடைக்குதோ அன்றைக்கி நான் போவேன். கண்டிப்பாக. இதே அண்ணாமலையார் தீபத்துக்கு நான் எத்தனையோ வாட்டி பாடுறேன். கார்த்திகை தீபம் அன்னைக்கு நான் இப்போது நேரலையில் கொடுத்துட்டுருக்கேன். கந்த சஷ்டியாக இருக்கட்டும், கார்த்திகை தீபத்தான் நியூஸ் எயிட்டின் மூலமாக நான் கொடுத்துட்டுருக்கேன் லைவில். இது எவ்வளோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? என் நேரலை மூலமாக நான் வந்து 10 லட்சம் பேருக்கு வீட்டுக்கு நான் டிவி மூலமாக எத்தனையோ வயதானவங்க வந்து கோயிலுக்கு போக முடியாதவங்களுக்கு நான் வந்து அதை சொல்லும்போது எனக்கு இன்னும் அந்த புண்ணியம் தானே. ஸோ அது வந்து ஐ டோன்ட் ஹேவ் ரெக்ரெட்ஸ். இந்த வருஷம் நான் பாடலையே, அடுத்த வருஷம் நான் பாடலையே. அதே மாதிரி லைஃப்பில் எனக்கு சென்டிமெண்ட்டே கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் திஸ் பிளடி சென்டிமெண்ட் இன் யுவர் லைஃப். மேபி ஐம் லிட்டில் பிட் ரூட் டு சே திஸ். எனக்கு அந்த சென்டிமெண்ட்டே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ இருமுடியோடு ஐயப்புறம் பார்க்கணும், ஐயோ அரிவராசன் தரிசனம் பார்க்கணும் சபரிமலைக்கு. அந்த சென்டிமெண்ட்டை வச்சுருந்தீங்கன்னா that same guilty sentiment will kill you. நான் போகிறேன், நட சாத்திட்டா ஃபைன், நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ வாண்ட் டு see the God. What is there in it? ஓடுவானுங்க, ஐயோ ஐயப்பன் இருமுடியோடு பார்க்கணும், அரிவராசன் தரிசனம் பார்த்தாகணும், செத்தா போயிடுவேன். நீ கடவுளை பார்க்குறது முக்கியமே இல்லை, காட் மஸ்ட் see you. திருப்பதிக்கு நான் சொல்லுவேன், எல்லாம் பிளான் பண்ணுவானுங்க, மச்சான் திருப்பதி போகணுண்டா, போய் வச்சு தூள் கலமுண்டா, வெங்கையை போய் பார்த்துட்டுடா. என்ன பண்ணால் நாங்கள் அது வெங்கி என்னைக்கு உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அன்னைக்கு தான் நீங்கள் போய் அவங்க கூட போய் நிற்பீங்க. 5 நிமிஷம் பார்த்தாங்க, 2 நிமிஷம் வெங்கி ஒன்று பார்த்தா போதும். டெய்லி படத்தில் பார்க்குறேன், டெய்லி உங்கள் பூஜை ரூமில் இருக்கே, அதை விட என்ன உங்கள் வீட்டு பூஜையோட உனக்கு என்ன சாமி? உனக்கு அந்த சுச்சுவேஷன் வருதா? நீ போய் பாரு, என்ஜாய் பண்ணு சாமியோட. மற்றபடி சென்டிமெண்ட்டை வச்சுனீங்க, இந்த சென்டிமெண்ட் வந்து லைஃப்பில் ஒரு மனுஷனை கில் பண்ணுற ஆயுதம், மனுஷனை வந்து கொல்ற ஆயுதமே எதாச்சு. நான் வச்சுக்கவே மாட்டேன் சென்டிமெண்ட். எனக்குலாம் சென்டிமெண்ட்டே கிடையாது லைஃப்பில். அந்த விஷயத்தில் எனக்கு விவேக் தான் இன்ஸ்பிரேஷன். நீங்கள் கேட்டீங்க தரமா, விவேக் வந்து என்னுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் பர்சன் இன் லைஃப். எனக்கு அவர் மரணம்லாம் என்ன ரொம்ப பாதிச்சது லைஃப்பில். ஏன்னா அப்பேற்பட்ட மனுஷன் அவருக்கு போயிருக்கவே கூடாது சீக்கிரம். அவருக்கு ஒரு ஆற்றம், எத்தனை மனிதனை சிரிக்க வச்சு அந்த மனுஷனுக்கு எப்பேற்பட்ட ஒரு சோகம் கடவுள் கொடுத்து. நான் இன்னைக்கு சொல்கிறேன், கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டாங்க. ஒரு வடுவை கொடுத்தாதான் அவன் கடவுள். அதான் இறைவன் நினைப்போம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டா அப்புறம் நமக்கு என்ன லைஃப்பில் நம்ம கடவுளை நினைப்போமா? நினைக்க மாட்டோம். ஒரு சாரும் கண்டிப்பாக என் லைஃப்பில் பிளாக் மார்க் என்னுடைய ஃபாதர் சீக்கிரம் போனது, எஸ்பிபி சார் என்னை விட்டு போனது, இதெல்லாம் ரெக்ரெட் எனக்கு லைஃப்பில். ஆனால் என்னை யாருமே காயப்படுத்தலை. என்னை காயப்படுத்தும் கூட என்னை நான் நல்லா வரணும்னு நினைக்கிறேன் தான் என்னை தின்னவும் கூட. இன்ஃபேக்ட் நம்மளை அறியாமல் நம்ம யாரையா காயப்படுத்திருந்தா அதுக்கு நான் உடனே நீ மன்னிப்பு கேட்டுருவோம் படுத்துக்கும் போதே ராத்திரி. இறைவா நான் தெரியாமல் பண்ண தப்ப நீ மன்னிச்சுக்கோ. சரி, நம்மளுடைய ஆக்ஷன் யாராவது ஒருத்தர் வந்து தெரியாமல் காயப்படுத்திக்கலாம். என்னை நேற்று ஒரு ஃபங்க்ஷன், அவார்ட் ஃபங்க்ஷன் இருந்தது. எனக்கு வந்து சேக்ரட் வாய்ஸ் ஆஃப் தி இயர்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பர்சனை வந்து கடைசியாக கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாங்க. அது வந்து அவங்க தெரியாமல் பண்ணது. ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இதெல்லாம் நடக்கும். நம்ம ஸ்போர்ட்டிவாக அதை எப்படி எடுத்துக்கிறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சென்டிமெண்ட்டை நம்ம வச்சு நம்மளை மதிக்கலை, அதுதான் நான் சொன்ன பாருங்க, ஈகோ, இந்த ஷார்ட் ஃபால், இம்மெச்சூரிட்டி. எனக்குலாம் நான்லாம் லைஃப்பில் வந்து எங்கள் அப்பா செத்து போனோடனே நான்லாம் மெச்சூரிட்டி த கோர் நான் லைஃப்பில் லேர்ன் பண்ணிட்டேன். நான் பார்க்காத ஸ்ட்ரீப்பும் கிடையாது, நான் பார்க்காத ஒரு புகழும் கிடையாது, நான் பார்க்காத பணமும் கிடையாது லைஃப்பில். நான் தான் சொல்லுவேன், பணம் கூட வந்து ஒரு டாக்ஸிக் தான். அது ஹோட்டலுக்கு போகிறோம், நீங்கள் நானும் போகிறோம் சுபா, நீங்கள் இட்லி ஆர்டர் பண்ணுறீங்க, நானும் இட்லி ஆர்டர் பண்ணுறேன்.
நீங்கள் 3 இட்லி சாப்பிட்றீங்க, நான் 3 இட்லி சாப்பிட்றேன், நான் 4 இட்லி சாப்பிட்றேன், 5 இட்லி சாப்பிட்றேன், 10 இட்லி சாப்பிட்றேன். தட்ஸ் ஆல். 11வது இட்லி ஐ நாட் ஒன்லி பாஸ் ஆன் டு யூ. அது மாதிரி தான் பணமும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் பணம் வந்து நிறைவே தரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக யூ ஸ்டார்ட் கிவிங் டு அதர்ஸ். நீ செய்ய வேணாம், ஆட்டோமேட்டிக்காக உன்னை செய்ய வைப்பார் கடவுள். தட் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்ட் டூயிங் சேரிட்டி. அதனால தான் நான் எப்போவுமே எல்லாமே லைஃப்பில் வந்து ஒரு காரண காரியத்துக்காக தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. இந்த கேரக்டர்ன்றது வந்து God has designed this character. So he is a director. We are all actors and actresses. Once our job finishes, go back to him. And if your journey is again back designed, you will come back. இல்லையா அவன்கிட்டே இருந்து அர்த்தம். அதுதான் லைஃப்பை நான் பார்க்குறது. அது மியூசிக் மூலமாக கடவுள் என்னை பார்க்க வச்சுருக்காரு. ஸோ லெட்ஸ் லிவ் வித் த மியூசிக் நைஸ்லி அண்ட் லிவ் வித் த நைஸ் பீப்புள். அண்ட் ஆஸ் ஐ செட், 1-to-1 கனெக்டிவிட்டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பர்சனல் கனெக்டிவிட்டி அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு லைஃப்பில் வந்து இட்ஸ் கோயிங் டு கிரியேட் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சினாரியோஸ் இன் யுவர் லைஃப். வயசு ஆக சொல்லுவாங்க தெரியுமா, பக்குவம், அனுபவம். How you will learn through your experiences, through the people who you meet, who you live, who you interact. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிதான் நான் லைஃப் அட் அ டைம், டேக் ஒன் டே அட் அ டைம். இன்னைக்கு நேற்றுக்கு விருது வாங்கினா நேற்று ஹாப்பியஸ்ட் ஈவினிங் இன் மை லைஃப். ஸோ தட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில். இன்னைக்கு ஒரு டே எப்படி போச்சா, ஓகே ரைட், இன்னைக்கு டே நம்ம பிரகாரம் போல. ஒரு படம் இப்போ நான் லக்கி பாஸ்கர்னு ஒரு படம்.